அக்டோபர் 20 வரை தமிழ்நாட்டில கனமழை பொறுத்தவரை ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு இருக்கு. பகல் நேரங்களுக்கு அப்புறமாவே நமக்கு நிறைய இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஆகவே இன்னும் எந்தெந்த மாவட்டங்கள்ல இன்றைக்கு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழை கடுமையாகும், எங்கெங்கெல்லாம் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த நாட்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே உங்களுக்கு அறிவிப்புகள்ல நம்ம கொடுத்திருந்தோம். அதே போலவே நாளுக்கு நாள் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் மழை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயங்கள்ல பகல் நேரங்களுக்கு பிறகும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. இன்றைக்கு பொறுத்த வரைக்கும் வட தமிழ்நாட்டை விட தென் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து அதிக மழை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் டெல்டாவிலையும் கனமழை வந்து பதிவாகும். எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிற மாவட்டத்தின் பெயரை நம்ம முதல்ல பார்த்துடலாம். முதலாவதாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். மற்றும் புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மாவட்டம் மற்றும் நாகை மாவட்டங்களிலும் கனமழையானது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பொதுவாக நமக்கு வந்து சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும், சில மாவட்டத்தில் இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழை கிடைக்கும் அப்படிங்கிற அறிவிப்புகள் நம்ம கொடுத்துருந்தோம். கொடுத்த அறிவிப்பில் நமக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அதாவது தற்போதைய மாலை நிலவரப்படி பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும். இரவு மற்றும் நள்ளிரவிலும் பலத்த மழை எச்சரிக்கை இருக்குது. அதில் குறிப்பாக மதுரை மாவட்டம், திண்டுக்கல் முழுவதுமாகவே பரவலாக கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். சில இடங்களில் நமக்கு வந்து கன முதல் மிக கனமழையும் வரப்போகிற நாட்களில் பதிவாக போகுது. ஆகவே மதுரை, திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும். அதைத் தொடர்ந்து தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்திலையும் மழை வருமானு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு வந்து மிதமானது முதல் கனமழையாக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் பதிவாகும். அதுக்கப்புறமா ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகளத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளிலும் தென் மாவட்டங்களில் கனமழையானது எதிர்பாருங்க. தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் படிப்படியாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் பலத்த மழையானது வெளுத்து வாங்கிறோம். ஏற்கனவே நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் நிறைய மாவட்டங்கள் தென் மாவட்டம் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் அடுத்து வரக்கூடிய நேரம் போக போக நமக்கு தென் மாவட்டத்தில் அநேக இடங்களில் பலத்த மழை அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். இந்த தென் மாவட்டங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக நமக்கு வரக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் மிக சிறப்பான மழை உண்டு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். கன முதல் மிக கனமழை டெல்டா, தென் மற்றும் உள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அப்போ கடலோர மாவட்டங்களில் மழை என்ன ஆகுங்க அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஆகவே டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாக இருக்கும். ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது பெய்யும். நிறைய பேர் இந்த பகல் நேரங்களில் சில மாவட்டங்களில் வெயிலை பார்த்துட்டு சரி அவ்வளோதான் போல் நமக்கு மழை எதுவும் வராது அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிடாதீங்க. தொடர்ச்சியாக நமக்கு வந்து கனமழையும் கண்டிப்பாக பதிவாகிறோம். வெயில் ஒரு சில இடங்களில் அதனுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறது போல தெரியும். மாலை, இரவு மற்றும் நள்ளிரவில் கனமழையானது தீவிரமடையும். ஆகவே டெல்டா மாவட்டத்தில் இன்னும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். தஞ்சை, நாகை, திருவாரூர் போன்ற மாவட்டங்களை நோக்கி மேகக்கூட்டங்கள் நிறைய அதிக அளவில் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. ஆகவே தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் கனமழை எதிர்பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை கிடைக்கும். மதுரை மற்றும் திண்டுக்கல் போன்ற இடங்களிலும் தென் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழையாக எதிர்பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை கிடைக்கும். இரவு நேர மழை பொழிவு அதிகமாக எதிர்பாருங்க. இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களிலும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பெய்யும். ஆகவே டெல்டா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் நமக்கு வந்து கனம் முதல் மிக கனமழையானது நம்ம ஏற்கனவே சொன்னது போல உள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிக அளவு வந்து மழையானது எதிர்பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்களில் கனமழையானது மாவட்ட வாரியாக கேட்டிருந்தீங்க. இதில் ஒரு சில பேர் வந்து இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி பக்கம் எங்களுக்கு மழை சரியாக வர்றதே இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்திருந்தீங்க. ஆனால் நமக்கு சேலம், கரூர், நாமக்கல்லில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற மாவட்டங்களில் வருகிற அக்டோபர் 8 முதல் 12 தேதிகள் வரை கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அப்போ இந்த அக்டோபர் 7 வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் பகுதியாக இருக்கும். கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பகுதியாக விட்டு விட்டு மழை பொழிவு இருக்கு. அதில் குறிப்பாக இந்த ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை, ஒசூர் இந்த பகுதிகள்லாம் எங்களுக்கு வந்து மழை வரணும் அப்படிங்கிற தகவல் வந்து கொடுத்துருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு நாள் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நமக்கு மழை எல்லாமே அதிக அளவில் இருக்குது.
படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக எல்லா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் மழை வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. படிப்படியாக நிறைய மாவட்டங்கள் இப்போ மதுரை பக்கம்லாம் வந்து மழையே சரியில்லாமல் இருந்துச்சு. செப்டம்பர் மாதத்தில் கிட்டத்தட்ட 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருந்த மாவட்டங்கள்லாம் இப்போ கன முதல் மிக கனமழை வரைக்கும் பெய்ய தொடங்கியாச்சு. தொடர்ந்து அதே போல் மற்ற மாவட்டங்களும் படிப்படியாக நமக்கு மழை முன்னேறும். சில இடங்களில் இன்றைக்கு மாலை நேரங்கள், சில இடங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை எதிர்பாருங்க. தினந்தோறும் கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் இனிமேல் கண்டிப்பாக இருக்க போகுது. எல்லா மாவட்டங்களிலும் தினந்தோறும் மழை இல்லைனாலுமே கூட ஒரு சில மாவட்டங்கள், அந்த தென் மாவட்ட பகுதிகள், டெல்டா மற்றும் உள் மாவட்டங்கள் தினந்தோறும் பரவலாக விட்டு விட்டு கனமழை தீவிரம் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள். வட தமிழக உள் மாவட்டங்களில் இந்த திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில் சில சமயங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், சில சமயங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக இருக்கும். திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை பொழிவுகள் கிடைக்கும். ஒன்று மாலை நேரங்களில், அப்படி இல்லைன்னா இரவு நேரங்களில் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்குது. உள் மாவட்டங்களில் மழை ஓய்வு கொடுக்காது. கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் உள் மாவட்டங்கள் நல்ல ஒரு மிகச்சிறப்பான மழை இருக்குது. அதுக்கப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கனமழை அப்படிங்கிறத எதிர்பாருங்க. அடுத்ததாக பலரும் கேட்டிருக்கிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மழை என்னங்க ஆச்சு, மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லி. செங்கல்பட்டில் நமக்கு சில இடங்களில் இன்றைக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது பதிவாகும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது இருக்கும். காஞ்சிபுரம் மாவட்டத்திலும் விட்டு விட்டு நமக்கு மழை பதிவாகியிருக்கு. குன்றத்தூர் பகுதிகள், குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியில் நமக்கு மழை பதிவாகியிருக்கு. கடந்த 2-3 நாட்களாக எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். குன்றத்தூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழிகள், அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புதூர் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், காஞ்சிபுரம் நகர பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை அவ்வப்போது கிடைச்சி தான் வருது. ஆகவே நமக்கு மழை பெய்யாமல் கிடையாது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு பரவலாக மழை கிடைத்து கொண்டு இருக்கு. ஆனால் திருவள்ளூர் மற்றும் சென்னை பொறுத்த வரைக்கும் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகவே நமக்கு வந்து பதிவாகுது நம்ம பார்க்குறோம். ஏன்னா சென்னை மற்றும் திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் மழையினுடைய தீவிரம் சற்று குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மிதமான மழை பொழிவு. இப்போ சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படும், வட சென்னையில் வந்து எங்கள் பகுதிகளில் மழை வந்திருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சென்னை பகுதிகளிலேயே 2 விதமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்று மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கீங்க, மழை பெய்யலை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து தெரியப்படுத்தியிருக்கீங்க. பகுதியான மழை பொழிவுகள் பாருங்கள் சென்னையில் வந்து பதிவாகிட்டு தான் இருக்குது. தொடர்ந்து இந்த மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக சென்னை பகுதிகளில் இருக்கும். இரவு நேர மழை வாய்ப்புகளாக எதிர்பாருங்க. பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ தென் மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கு. பகல் நேரங்கள், மாலை நேரங்கள் பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் மழை வந்து பதிவாகிரும். இரவு நள்ளிரவு நேரங்களில் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பொழியும். அதனால் அக்டோபர் 20 வரைக்கும் நமக்கு மழை விடவே விடாது. எல்லா நாளும் கனமழை இருக்குது. ஆகவே தொடர்ந்து பொறுமையாக இருங்க. மழை எல்லா மாவட்டத்திற்கும் மழை உண்டு. ஆகவே நமக்கு வந்து ஒரே நேரத்தில் 38 மாவட்டங்களும் நமக்கு வந்து மழை வந்து கொட்டி தீர்த்துறாது. படிப்படியாக எல்லா மாவட்டங்களும் நமக்கு மழை முன்னேறும். வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரை சீக்கிரத்தில் நமக்கு அடுத்த அக்டோபர் 3வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்க போகுது. பருவமழை தொடங்கிருச்சுன்னா நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கி தீவிரமாகிய பிறகு நிறைய தாழ்வு பகுதிகள் கரையை கிடக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. போதும் என்கிற மழை பொழிவு எல்லா மாவட்டங்களில் கண்டிப்பாக இருக்கும். மழை பற்றாக்குறை, தண்ணீர் பற்றாக்குறைன்னு எந்த மாவட்டத்திற்கும் வராது. 100% எந்த ஒரு மாவட்டத்திலும் இங்கே வந்து ரொம்ப கடுமையான தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது. மழை நமக்கு அதிக அளவு நமக்கு மழை பெய்ய போகுது. இந்த வருஷம் நம்ம கூடுதல் மழை பொழிவு சொல்லியிருக்கோம். வடகிழக்கு பருவமழை வந்து கூடுதல் மழை பொழிவு அப்படிங்கிற சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. தொடர்ச்சியாக நமக்கு வந்து இடியுடன் கூடிய கனமழையானது ஒவ்வொரு நாள் நமக்கு பதிவாகும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை இருக்கையும்